கனவிலிருந்து விழித்த பின்புதான் நாம் கனவு கண்டு கொண்டிருந்தோம் என்பதை நாம் அறிகிறோம். இதை போலவே நாம் பிரபஞ்ச உணர்வு நிலையில் விழிக்கும் போது மட்டுமே இவ்வாழ்வு ஒரு கனவு என்பதை உணரக்கூடும். விழிப்பு உணர்வு நிலையின் போது ஓர் அழகிய நிலப்பரப்பை பற்றிய எண்ணம் அதனுடன் உடனேயே உருவாக்கும் சக்தியை கொண்டிருப்பதில்லை. ஆனால் நித்திரையில் நாம் கற்பனை செய்தல் மற்றும் உருவாக்குதலின் அதிகரிக்கப்பட்ட படைப்பு சக்தியை பெற்றிருக்கின்றோம். கனவில் எண்ணங்கள் பலவகைப்பட்ட அமைப்புகளை விரைவாக நிர்மாணிக்கின்றன. எவ்வாறு திரைப்படங்களை காட்டுவதற்கு படச்சுருள் மற்றும் ஒளி மின்சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறதோ அவ்வாறே கனவு வடிவங்களை வெளிக்காட்டுவதற்கு எண்ணம் மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன. உறக்கத்தில் உடலின் பல தேவைகளிலிருந்தும் உயிர் சக்தி விடுபட்டு சென்ற கால அனுபவங்களின் எண்ண படச்சுருள்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் மூளை செல்களுக்குள் ஓய்வு எடுக்கின்றன. ஆழ்மனதில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள எண்ண படச்சுருள்களின் மீது சக்தி உயிரூட்டி செயல்படுகிறது. இச்செயலையே கனவுகள் என்று நாம் அழைக்கும் மனத்திரைப்படங்களை உருவாக்குகின்றன. கனவுகள் உண்மையில் பிரபஞ்ச உணர்வு நிலையின் செயற்பாடுகளை பற்றிய பாடங்கள் ஆகும். அவை மனிதனிடம் ஒரு காரணத்திற்காகவே வருகின்றன. அதாவது அண்ட சராசரத்தின் கனவு தன்மையையும் அது செயல்படும் முறையையும் பற்றிய உணர்வை அவனுள் விழிப்பூட்டுவதே அவற்றின் நோக்கமாகும். அண்ட சராசரம் இறைவனுடைய எண்ணத்தின் உருவாக்கமே என இந்திய மகான்கள் பண்டைய காலத்திலிருந்தே கூறியுள்ளனர். அண்ட சராசரம் ஒரு கனவு என கூறுவது எளிது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நமது தினசரி அனுபவங்களின் உண்மை போல் தோற்றமளிக்கும் நமது வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு பிரபஞ்ச கனவை தவிர